இந்த வீடியோ பார்க்க வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய எல்லாரும் ஐபிஎல் 2026க்காக மிக பெருசாக ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் முடிய போது இந்த வாரம் சண்டேயோட மார்ச் 8ஆம் தேதியோட முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026க்கான ஸ்கெடியூல் பற்றின ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். எஸ், ஐபிஎல் ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸாக ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உட்பட நிறைய எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஸ்டேட் எலெக்ஷன் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பற்றி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இன்னொன்று வேற ஒன்று சொல்கிறாங்க. அது என்னடான்னா தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா. கிரிக்கெட்டில் கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால் தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்லேயும் விசிலை போடுறது தமிழ்நாடு தான், சிஎஸ்கே. வரப்போற எலெக்ஷன்லையும் விசிலை போட போறது நம்ம டிவிக்கே தான். எஸ், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே பயங்கரமாக பெருமையாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் கட்சிக்கும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கினாரு. என்னன்னா இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் மாறி எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துலலாம் அந்த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலெக்ஷன் நடக்க போகிறதுனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸாக இந்த ஒரு ஸ்கெடியூலை அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸோட அந்த ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எலெக்ஷன் டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்போ அறிவிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸோட அந்த டேட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக விடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாரம் 7ஆம் தேதி இல்லை 8ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு முன்னால் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் 28ஆம் தேதி மார்ச் ஆரம்பித்து 31ஆம் தேதி மே முடியுதுங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஐபிஎல் டோர்னமெண்ட்ன்றது. பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் இருக்க போது. அநேகமாக ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே vs ஆர்சிபி இல்லைனா சிஎஸ்கே vs ஆர்சிபியை தாண்டி இன்னொரு டீம் என்னது மும்பை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய என்கவுண்டரோட தான் வராங்க. ஏன்னா ஆரம்ப மேட்சே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு இடையில இருக்கட்டும் தான் ஐபிஎல் நிர்வாகம் நினைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐபிஎல் மேட்ச்ன்றது இருக்க போது. அண்ட் ஃபைனல்ஸும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க போது. சரி, ஐபிஎல் அப்டேட் பார்த்தாச்சு. அடுத்து சிஎஸ்கே அப்டேட்டுக்கு வருவோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே ஒரு மேஜர் அப்டேட் என்னன்னா தோனி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே கேம்ப்லேருந்து வெளியில் போயிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கருக்கு கல்யாணம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நடக்க போதான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு போயிட்டு திருப்பியும் ரிட்டன் ஆயிடுவாருன்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரொம்ப ஹார்டான ப்ராக்டிஸ் இருந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிஎஸ்கே வீரர்கள் நிறைய பேர் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேம்புக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா T20 வேர்ல்ட் கப் முடிஞ்ச கையோடையே பார்த்தீங்கன்னா நம்ம பிரேவிஸ் இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க, ஃபாரினர்ஸ் எல்லாருமே. நீங்கள் எவ்வளோ அவங்களோட வருகைக்காக காத்துட்ருக்கீன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு செக்மெண்ட்டு, நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க உங்களோட சிஎஸ்கேயோட பெஸ்ட்டு பிளேயிங் லெவனை. அதை நான் அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணிவிட்டு என்னோடய மார்க்ஸை தருவேன். அதுக்காக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலேருந்து 3 கமெண்ட்ஸாக நான் படிக்கிறேன். இப்போ நான் படிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரிக்கெட் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் நம்ம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. 99% மக்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. மன உளைச்சலாக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஏஎஸ்கே அஃபிஷியலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சச்சின் விஜே சர்வேஷ் 7731 அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் இந்த ஒரு டாப் 3 வச்சிருக்காரு. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ருத்ராஜா ஆயுஷை ஓப்பனிங் பண்ணுன்றது பர்ஃபெக்ட் கிளாஸ். ஏன்னா ருத்ராஜை பொறுத்த வரைக்குமே ஓப்பனிங் பொசிஷனில் செம்மையாடி இருக்காரு. அண்ட் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்குமே 1 டவுனில் ரொம்பவே நல்லா ஆடி இருக்காரு. அந்த ஒரு பேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சிவம் டூபே எனக்கு பிடிச்ச மாதிரியே. நெக்ஸ்ட்டு அடுத்து பிரவிஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீருக்கு அடுத்து தோனி, அன்சுல் கம்போஜ், நேதன் எலிஸ், நூர் அகமத், மேட் ஹென்ரி சூப்பரான பிளேயிங் லெவனுங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நம்ம கலீல் அகமத்தை எடுத்துகிட்டு வரலாம். இப்போ போலிங் போடணுன்னா இல்லைனா மேத்யூ ஷாட்டு இல்லை ராகுல் சகர், கார்த்திக் சர்மா, ஜெமி மோர்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸை கண்டிப்பாக கொண்டு வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா கலீல் அகமத், மேட் ஹென்ரி, நேத்தன் எலிஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் வேறு இருக்காரு, 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்குது. அதே சமயத்தில் பிரசாந்த் வீர் ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஆப்ஷன் கிடைக்குது. அண்ட் நூர் அகமத் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சைனாமன் பவுலராக இருக்காரு. இதுதான் ஆக்சுவலி என்னோட ஐடியல் பிளேயிங் லெவனை. ஒருவேளை ஏதாவது வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாரா இல்லை அவர் மனசுக்கு தோண்டி கமெண்ட் பண்ணாரான்னு தெரியல. என்னோட பர்ஃபெக்ட் சிஎஸ்கேவோட ஐடியல் லெவனை நான் இதான் பார்க்குறேன். பட் கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும்.
டாப் 5 மட்டும் நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு பேட்ஸ்மேனை யாரை வேணாலும் கொண்டு வரலாம். உங்களுக்கு 3 ஃபாஸ்ட் பவுலரோட கூட போகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பிளேயிங் லெவனாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதுக்கு நான் வந்து 10க்கு 9 தருவேன். அதான் உன்னோட பிளேயிங் 11 அப்புறம் ஏன் 10க்கு 10 தருவேன்? அப்படிலாம் கிடையாது. நான் 9 தான் தருவேன். அண்ட் பக்கீர் மைதீன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. சாரி பாக்கீர் மைதீன், நான் தப்பாக நினச்சிக்கிறீங்கப்பா, நான் சரியாக ஸ்பெல் பண்ணேன்னா. என்னன்னா நம்மளோட ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட், நம்பர் 5ல் டூபே, நம்பர் 6ல் தான் வந்து பிரேவிஸ் வராரு. ஓகே, தோனி 7ல் வராரு, பிரசாந்த் வீர் 8ல் வராரு, ஜாக் ஃபோக்ஸை வச்சிருக்காரு, பட் பயங்கரமாக ரன்னை கொடுத்துட்டாரு. அண்ட் அடுத்து மேட் ஹென்ரியும் ஜாக் ஃபோக்ஸும் ஒரே டீமில் ஆட மாட்டாங்க. இம்பேக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா வந்து நூர் அகமத்து, கலீல் அகமத்து, கம்போஜ், ராகுல் சகர் சொல்லியிருக்காரு. என்னங்க 10 பிளேயரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக 11வது பிளேயரை வச்சுருக்கீங்க. அதில் யாராச்சும் ஒரு ஆளை வச்சுட்டு அதுக்கப்புறமா இம்பேக்ட் பிளேயர் தாங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 அதுக்கு மேலே கொடுக்கணுன்னா 5.5 கொடுப்பேன் நான் 10க்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு பெட்டரான பிளேயிங் லெவனை உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் நண்பா. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிளேயிங் லெவன் ஏதாச்சும் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பேர் பார்த்தீங்கன்னா படிக்க முடியலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கிரிக்கெட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த நாளைக்கு 10 மணிக்கு இதே மாதிரி சந்திக்கிறேன் நண்பர்களே. பாய் நண்பர்களே, பாய்.